நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்கள். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில எலெக்ஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி 2 இடத்துலையும் அவங்களோட பேர் இருக்கும். ஸோ அதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் நேம், அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அந்த இரட்டை பதிவு, இறந்து போனவர்களின் பெயர்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீக்கி இருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல விடுபட்ட வாக்காளர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்களுடைய பெயர் வந்து விடுபட்டு இருந்தது அப்படின்னா பூத் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு படிவம் 6 அப்படிங்கிற படிவம் இருக்கும். அதை வாங்கி நம்ம என்ன பண்ணா போதும்னா ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். இது மட்டும் இல்லாம சுய உறுதிமொழி பத்திரமும் அவர்களிடம் நம்ம கொடுக்க வேண்டும். ஸோ இப்போ நம்ம தப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டும் தரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு.